ஒரு பாசிட்டிவ் வெல்கமாக தான் பார்க்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி முதல்ல குறைச்சிட்டதுனால அந்த வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்ஸேஷன் பரபரப்பு இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி இதெல்லாம் லாங் டேர்ம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஃபிஸ்கல் டெபிசிட்டை 4.3 டார்கெட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டரை பற்றி ஒரு நல்ல பூஸ்டர் கொடுத்துருக்கிறதா தான் நாங்கள் நினைக்கிறோம். சிஐஏலேருந்து இது ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 12.2 lakh crores வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பூஸ்ட் இது பண்ணியிருக்காங்க. அது நிறைய சிமெண்ட்டு ஸ்டீலு இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கெலாம் ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அப்புறம் எம்எஸ்எம்இக்கு ஒரு 10 lakh crore வந்து ஒரு ஸ்பெஷல் பூஸ்ட் கொடுக்குறாங்க. நிறைய வந்து கேப்பபிலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. எந்த செக்டாரை பார்த்தீங்கன்னாலும் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கான பூஸ்ட் தான். செமிகண்டக்டர் 2.0 இருக்கட்டும், நீங்கள் எந்த திசையில் திரும்பினாலும் மேனுஃபேக்சரிங்கான ஒரு இன்புட் கொடுத்தது தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 centers ஓப்பன் பண்ணுறோம், ஆயுர்வேதிக் இன்ஸ்டியூட்ஸ். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபார்மருக்கு வந்து இந்த ஹெர்ப்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கைட் பண்ணி ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் பண்ணுறதுக்காக ஹெர்ப்ஸும் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஹை குவாலிட்டி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான கைடு. அதுக்காக 3 இன்ஸ்டியூட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல ஒரு இது. அது ஃபார்மருக்கும் பெனிஃபிட் இருக்கும், ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனிஸ்க்கும் பெனிஃபிட் இருக்கும். காஸ்மெட்டிக்ஸ் பண்ணலாம், ஹெர்ப்ஸ் பண்ணலாம், மெடிசன்ஸ் பண்ணலாம், எல்லா ஆங்கிள்லையும் அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகும். ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் கிரியேட் ஒரு பாசிட்டிவ் வெல்கமாக தான் பார்க்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி முதல்ல குறைச்சிட்டதுனால அந்த வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்ஸேஷன் பரபரப்பு இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி இதெல்லாம் லாங் டேர்ம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஃபிஸ்கல் டெபிசிட்டை 4.3 டார்கெட் பண்ணுறாங்க. ஜிடிபி growth எப்படி இருந்தாலும் 7+ ஆல்ரெடி இருக்கிறது இருக்குது, இன்னும் மேலே தான் போகும் அது. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் தான். இன்கம் டேக்ஸ் ரூல்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஃபாரின் ட்ராவல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல்லாம் இருக்கிறத விட இப்போ டிசிஎஸ் வந்து குறைச்சிடுறாங்க உங்களுக்கு. ஓகே சார், இப்போ ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 1 week பிஃபோர் தான் வந்து யூரோப்பியன் யூனியனோட ஒரு பெரிய ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதோடைய இம்பேக்ட் வந்து இந்த மாதிரியான பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அது முதல்ல பண்ணிட்டாச்சு இல்லை, அப்பப்போ முடிஞ்சு போச்சு. ஸோ அது முடிஞ்சதுனால அவங்களுக்கு இப்போ முதல்ல பட்ஜெட்டுக்கெல்லாம் ஒரு ஈவெண்ட்டு. இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் அப்பப்போ முடிஞ்சு போகுது. நிறையா பட்ஜெட் ஹாஸ் பிகம் ஒன் மோர் ஈவெண்ட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு மெகா ஈவெண்ட் ஆகிறது வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் மோர் ஒரு வரவு செலவு திட்டம் ஒழிய ஒரு பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஒரு இப்போ யூரோப்போட இதில் வந்ததோ இல்லை ஒரு ஜிஎஸ்டி பெனிஃபிட்டை குறைச்சதுக்கோ முதல்லாம் ஜிஎஸ்டிக்காக வந்து பட்ஜெட் வரலும் வெயிட் பண்ணோம். இப்போ அப்படி இல்லை, நடுவில் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க.